நாங்கள் தியானிக்கும்படியாக අද දවසේදී අපි මෙනෙහි කරන පිණිස தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருத்தல் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். දිවසේ හැමදෙනා සමගම අපි දෙවියන් වහන්සේට බය වෙලා ඉන්න ඕන කියන මාතෘකාව යටතේ අපි මෙනෙහි කරන්න යනවා. என்ன பேர் சொல்றீங்க? குடும்பங்களை ஏற்படுத்தினவர் கர்த்தர் என்று. කී දෙනෙක් ඉන්නවද පවුල සකසවේ දෙවියන් වහන්සේ කියලා? ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. கணவனாக மனைவியாக பிள்ளைகளாக நாங்கள் குடும்பமாய் இருக்கிறோம். ආර්යයක් ලෙස පුරුෂයෙක් ලෙස ළමයි ලෙස අපි එක පවුලක් இந்த අරගෙන குடும்பத்தை ඉන්නවා. ஏற்படுத்தினவர் தேவனாக இருக்கிறார். මේ පවුල අපිට ලබා දුන්නේ දෙවියන් ஆதியாகமம் වහන්සේ. 1 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது පැත්තේ පළමු වෙන කොටස ஆண்டவர் අපි බලන ஆதாமை විට ஏவாளை உண்டாக்கி ස්වාමීන් වහන්සේ ආදාම් அவர்களை ஆசீர்வதித்து ඔවුන් நீங்கள் ආශිර්වාද பலுகி කළා. பெருகி பூமியை நிரப்புங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் சொன்னார். ඔබගේ සන්දේ විවෘත කරගෙන මේ පොළව ඔබ මේව කරගන්න பாலனை කරන්න. පාලනය කරගන්න කියලා ස්වාමීන් වහන්සේ කිව්වා. ஹalleluya. හalleluya. சத்தம் பார்த்தாது ஹalleluya. හalleluya. அப்ப குடும்பத்தை ஏற்படுத்தினவர் யார்? ඒ නිසා පවුල සකසලා දුන්නේ කවුද? சத்தமா சொல்லுங்க, யாரு? කවුද? கர்த்தர். குடும்பத்தை சுவாமி ஆண்டவர் வாசு. நேசிக்கிறாரா? ස්වාමීන් වහන්සේ පවුලෙන් குடும்பத்துக்குள்ள ආදරය ஆண்டவர் கிரியை කරනවද? செய்ய விரும்புகிறாரா? ස්වාමීන් වහන්සේ පවුල් තුළ ක්‍රියා කරන්න කැමැත්තෙන් குடும்பத்தை සිටිනවද? ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறாரா? ස්වාමීන් වහන්සේ පවුල් ඔසවන්න කැමැත්තෙන් සිටිනවද? ஆமென். ආමේන්. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் என்ன இல்ல? சமாதானம் இல்லை, අද බොහෝ පවුල් වල මොකක්ද නැත්තේ? සමාදානය නැහැ. சந்தோஷம் இல்லை, සන්තෝෂය නැහැ. ஒருமனம் இல்லை. එයාලා එක්සිට් භාවයෙන් ஏதோ නැහැ. வெளியரங்கமாக கணவனாக மனைவியாக பிள்ளைகளா இருந்தாலும் ඔවුන් එලිපිට එක පවුලක් ලෙස හිටියට அவங்களுக்குள்ள ஒரு மெய்யான சில நேரத்துல சமாதானங்கள் சந்தோஷங்கள் இல்லாமல் ඔවුන්ගේ இருக்கலாம். ඇතුළෙන්ත හැබැයි ඔවුන්ට සතුට සාමය නැති වෙන්න இன்னைக்கு පුළුවන්. பிசாசு பாக்குறது குடும்பங்களுக்குள்ளாக கலகங்களை குழப்பங்களை கொண்டு வருவதற்கு. මුලින්ම ලක්ෂ්‍යය බලන්නේ පවුල අතර මේ රණ්ඩු සබරවල් ඇති කිරීමට. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. எத்தனையோ முக்கியமா குடும்பங்களை பார்க்க போது நிறைய குடும்பங்களே இலங்கையிலே அதிகமாக விவாகரத்துகள் நடைபெற்று බොහෝ கொண்டிருக்கிறது. දුරට අපි පවුල ආකාරයෙන් ගද්දී ලංකාව තුළ දැන් බොහෝ පවුල්වල දික්කසාද වැඩි වෙමින් සිටිනවා. ஆமென். ஆமென். ஆனால் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்தவ குடும்பங்களாக எங்களை தேவன் வைத்திருக்கிறார். ඒ නමුත් ස්වාමින් වහන්සේ අතරේ කිතුනේ පවුලයන් ලෙස අපි ஆனா ආශිර්වාද இன்னைக்கு කළා எத்தனை තියෙනවා. கிறிஸ்தவ குடும்பங்கள் சாட்சிகளாய் இருக்கிறார்கள், ඒ නමුත් අද පවුල් කීයක් කිතුනියන් ලෙස සාක්ෂි දරනවද? உண்மையா இருக்கிறாங்க, අවංකව ඉන්නවද? பரிசுத்தமா இருக்கிறாங்க. පිරිසුදු ඉන්නවද? ஹalleluya. හalleluya. அது ஒரு கேள்விக்குறியாய் இருக்கிறது. ඒක අපිට ප්‍රශ්නාර්ථයක් நாங்கள் ලෙස තිබෙනවා. எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலே අපි අරගමු ක්‍රියා පොතේ 10ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். 10 වෙනි පරිච්ඡේදයේ පළමු කොටස් දෙක අපි நான் කියවමු. எடுத்துக்கொண்ட தலைப்பு தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருத்தல். අපි ගන්නව මාතෘකාව වන්නේ අපි පවුල් ආකාරයෙන් ස්වාමීන් වහන්සේට බය වෙලා ඉමු කියන එක. வாசிங்க. කියවමු. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம், புதிய ஏற்பாட்டிலே 175வது பக்கம். ක්‍රියා පොතේ 10 වෙනි පරිච්ඡේදයේ පළමු කොටස් දෙක. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். சிங்களே ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. யாரை குறித்து நாங்கள் வாசித்தோம்? අපි මේ ස්ථානයේදී කවුරු ගැනද අපි කියවුවේ? யாரை குறித்து வாசித்தோம்? කා ගැනද අපි කියවුවේ? ஆபிரகாமை குறித்து. අපි ආබ්‍රහම් ගැන මෙතන මේ ස්ථානයේදී කියවුවා. ආමේන්. ரைட், எல்லாம் தெளிவா இருக்காங்க. அப்ப யாரை குறித்து හැමෝම வாசித்தோம்? පැහැදිලියෙන් ඉන්නවා. එන අපි කවුරු சத்தமா சொல்லுங்க, யாரை குறித்து අපි வாசித்தோம்? කා ගැනද මෙතන මේ ස්ථානයේදී கொர்நேலியு කියවුවේ? என்றதான ஒரு மனிதனை குறித்து வாசித்தோம். කොර්නෙලියන් නම් එක්තරා මිනිසෙක් පිළිබඳ අපි කියවුවා. எங்க இருக்கிறாரு? ඔහු කොහෙද ඉන්නේ? இத்தாலியில. ඔහු ඉතාලියේ. அவன் என்ன அதிகாரத்துல இருக்கிறான்? என்ன தொழில் செய்கிறவனா ඔහු இருக்கிறான்? මොන රැකියාවේ නිරත වෙන කෙනෙක්ද? அவர் ராணுவத்துல ஒரு 100க்கு அதிபதியாக ஒரு பெரிய ஒரு தலைமைத்துவத்திலே அவன் இருக்கிறான். ඔහු රණවිරු කණ්ඩායමක 100 දෙනෙකුට ඔහු ලීඩර් කෙනෙක් වශයෙන් ඉන්නවා. ஹalleluya. ஹalleluya. ஒரு பட்டாளத்திலே 100 பேருக்கு அதிகாரி அவன். ඔහු 100 දෙනෙකුට නායකත්වයේ දරනවා. ஆமென். அப்ப அவன் அதிகாரத்தில் உடையவன். ඔහුට තියෙනවා
බලයක්. பொறுப்புகளில் உடையவன், ඔහුට වගකීමක් තිබෙනවා. ஒருவேளை நல்ல ஒரு ஆசீர்வாத நிலையில வாழ்கிற ஒருவனா இருக்கலாம். ඔහු යහපත් ආශිර්වාදයෙන් ජීවත් වෙන්නා වූ මිනිසෙක්. ஆமென். ආමේන්. அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை எடுத்துக்கொண்டால் නමුත් ඔහුගේ ආත්මික ජීවිතය ගන්නා විට இரண்டாவது வசனத்திலே දෙවෙනි පදයේදී குடும்பமாக அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். පෞල් ආකාරයේ ඔහුගේ ආත්මික ජීවිතය පිළිබඳ අපි அவன் කියවනවා. எப்படி இருந்தானா? ඔහු කොහොමද සිටියේ? இரண்டாவது வசனம், දෙවෙනි පදය அவன் தேவ பக்தி உள்ளவனும் ඔහු දේව භක්තිය තිබුණ කෙනෙක්. தன் வீட்டார் அனைவரோடு ඔහු තමාගේ ගෙදර සියල්ලන් සමග தேவனுக்கு பயப்படுகிறவன். දෙවියන් වහන්සේට බය වෙන කෙනෙක්. ஆமென். ஆமென். சபையில இருக்கிற எல்லா ஆண்களும் அல்லது எல்லா அப்பா அம்மாரும் ஒரு கரங்களை வச்சு சொல்லுங்க, எத்தனை பேர் தேவனிடத்துல பக்தியா இருக்கிறீங்க? සභාවේ සිටින හැම තාත්තලාම සහෝදරවරුම අත් උස්සලා කියන්නේ කී දෙනෙක් දෙවියන් වහන්සේ තුළ භක්තියෙන් ඉන්නවද? ஆமென். ආමේන්. இந்த கொர்நேலியு எப்படிப்பட்டவனா? කොර්නෙල් කොයි වගේ මිනිසෙක්ද? தேவனிடத்திலே பக்தி உள்ளவனும் දෙවියන් වහන්සේ වෙත භක්තියෙනුත් தன் வீட்டார் அனைவரோடு තමයි නිවසේ සිටින සියල්ලන් தேவனுக்கு සමග பயப்படுகிறவன். දෙවියන් වහන්සේට බය වෙන කෙනෙක්. வீட்டார் அனைவர்னா வீட்டுல யார் யார் சொல்லலாம்? ගෙදරින් සිටින සීල දෙනාම කියන ගෙදර ඒ කවුරුගේ ඇටියට අපි නම් කරන්න පුළුවන්ද? சொல்லுங்க. කියන්න. கணவன், පුරුෂයා, மனைவி, භාර්යාව, பிள்ளைகள். ළමයි. ஆமென். ரட்சிக்கப்படாத கணவன மனைவி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் இந்த கொஞ்சம் அதாவது சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். ගැලවීම ලබන්නේ නැතු පුරුෂයන් භාර්යාවෙන් ඉන්න පවුල්වල මේක පොඩ්ඩක් ඒ තමත් මේක අමාරු වෙන්න පුළුවන්. அது அமாருணைமே, அதாவது நான் என்ன சொல்லலாம், சில நேரத்துல அந்த குடும்பமாக சில ஆவிக்குரிய பக்கம் செயல்பட முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். මොකද එයාලට සමහරක් විට මුළු පවුලක් හැටියට ආත්මික වැඩ කටයුතු වල නිරත වෙන්න ஆனாலும் පොඩි நீங்க පොඩි தனியா ගැටලු இருந்தோ, உங்க තිබෙන්නට පුළුවන්. பிள்ளைகளோட இருந்தோ அல்லது உங்க மனைவியோட இருந்தோ கணவனோட இருந்தா நீங்க இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். ඒ නමුත් ඔබ මේ වචනේට කීකරු වෙන්නම වෙනවා. ஹalleluya, හalleluya. ஹalleluya. Hallelujah. இல்ல இந்த கொர்நேலியு எப்படிப்பட்டவனா මේ இருக்கிறானா? කොර්නෙලි කොයි වගේ කෙනෙක්ද? தேவனிடத்திலே பக்தி உள்ளவன், දෙවියන් වහන්සේ වෙත භක්තියෙන් அதே ඉන්නවා. போல தன் வீட்டாரோடு தேவனை மகிமைப்படுத்துகிற, எப்பொழுதும் ஜெபிக்கிற, ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். ඒ වගේම ගෙදර සියල්ලන් සමග දෙවියන් වහන්සේට බය වෙන, දෙවියන් වහන්සේට යාඥා இனி කරන இருக்கிற මනුස්සයෙක්. கணவன்மார் அல்லது தகப்பன்மார் யோசிச்சு பாருங்க. එතන ඉන්න පුරුෂයන් හා පියවරුන් කල්පනා කරලා බලන්න. நீங்க கடவுளுக்கு பயப்படுகிறீர்களா? ඔබ දෙවියන් වහන්සේට බය වෙනවද? ஆமென். ආමේන්. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? කී දෙනෙක් ආමෙන් කියනවද? ஹalleluya. හalleluya. உங்க வாழ்க்கையிலே தேவ பயம் இருக்கிறதா? ඔබගේ ජීවිතයේ දේව භක්තියක් තියෙනවද? உங்களிடத்திலே தேவ பக்தி இருக்கிறதா? ඔබගේ ජීවිතයේ දේව බයක් තියෙනවද? ஆமென். ආමේන්. சாதாரண சொல்லுங்க, ஒரு குடும்பத்துல தேவ பயம் இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? සාමාන්‍යයෙන් කියන්නේ එක පවුලක දේව භක්තිය බයක් තිබෙනවනේ ඒ පවුල කොයි ආකාරයෙන් තිබේද? சொல்லுங்களேன். கடவுள் பயன்றது மெயினான ஒரு காரியம். දේව භක්තියක් කියන්නේ ඊට ප්‍රධාන දෙයක්. அந்த பயம் இருந்தா ඒ බය තිබුණොත් பாவம் செய்ய மாட்டார்கள். ඔබ පව් කරන්නේ නැහැ. அந்த பயம் இருந்தால் ඒ බය තිබුණොත් பரிசுத்தமாய் இருப்பார்கள். ඔබ සුද්ධ වෙයි அந்த සිටිනවා. பயம் இருந்தால் ඒ බය තිබුණොත් அவங்க ஒரு கணவனா எடுத்துக்கொண்டு அவங்க செய்யற தொழில்ல, அவங்க வியாபாரத்துல, அவங்களோட குடும்பத்துல அவங்க உண்மையா இருப்பாங்க. පුරුෂයෙක් ලෙස ගැටිය අරගත්තන ඔහුගේ පවුලටද ඔහුගේ රැකියාවටද ඔහු අවංකව ඉන්නවා. ஆமென். ආමේන්. வியாபாரத்துல ஏமாற்றம் இருக்காது. ඔහුගේ බිස්නස් එකේ ඔහුට කිසිම தொழில රැවටිල්ලකමක් எஜமான்களுக்கு නැතිනවා. உண்மையா இருப்பாங்க. ඔහු රැකියාවේදී තමන ඊළ ஏன்னா නලදාරියට அவங்க අවංකව கடவுளுக்கு ඉන්නවා. பயப்படுகிறவர்களா இருக்கும் பொழுது මක් නිසාද ඔහු දෙවියන් වහන්සේ බය නිසා அவங்க உண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஆண்டவருக்கு பயந்து பாவத்தை செய்யாதவர்களாய் ඔහු இருப்பார்கள். අවංක ලෙස පරිශුද්ධ ලෙස ස්වාමීන් වහන්සේට බය වෙලා පව් කරන්නේ නැතුව ඉන්නවා. ஆமென். ආමේන්. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ඒක ආමේන්. ஹalleluya. හalleluya. கணவனுக்குள்ள அந்த காரியம் இருந்தா தான் පුරුෂ ලෙස ඔහුට ඒ ගැටලු තිබ්බොත් තමයි அவர் என்ன செய்வாரு? ඔහු මොකක්ද தன் மனைவி කරන්නේ? பிள்ளைகளை சேர்த்து கொண்டு තමන්ගේ භාර්යාව ළමන් එකතු කරගෙන தேவனுக்கு பயந்து நடக்க என்ன செய்வாங்க? குடும்பமாக ஒன்றுபடுவார்கள். දෙවියන් වහන්සේට බය වෙලා සිටින එක පවුල් ආකාරයෙන් ඕන නැගිටිනවා. தலைவனுக்குள்ள பயம் இல்லைன்னா නායකත්වය තුල බය නැත්නම් அவர் என்ன செய்வாரு? ඔහු මොකක්ද කරන්නේ? அவர் பெருசா அந்த குடும்பத்துல ஒரு பரிசுத்தத்தை குறித்தோ, பக்தியை குறித்தோ, ஜெபத்தை குறித்தோ அவர் இன்வால்வ் ஆக மாட்டார். ඔහු මහ ලොකුවට පවුල තුල භක්තිය ගැනද දෙවියන් වහන්සේගේ වචන කියවීම ගැනද මහ ලොකුවට සහභාගී වෙන්නේ නැහැ. ஏன்னா எங்கேயோ இடத்துல அவர் பிடிபட்டுருவாருன்னு பயம் அவருக்கு இருக்கும். මක් නිසා යම් කිසි අවස්ථාවකදී ඔහු අවුවේ කියන බය ඔහුට තිබෙනවා. குடும்பமாக என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக நாங்கள் இருக்க අපි வேண்டும். පවුල් ආකාරයෙන් දෙවියන් වහන්සේට බය වෙලා අපි ජීවත් වෙන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. இல்லையா? அப்ப இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் කොර්නෙල්ගේ ජීවිතය අපි ගත්තා அவன் නම් தன் வீட்டார் அனைவரோடு ඔහු තමගේ ගෙදර සියල්ලන් සමග தேவனுக்கு பயப்படுகிறவன். දෙවියන් වහන්සේට බය වෙන சில அப்பா පුද්ගලයෙක්. அம்மார் என்ன இருக்கலாம்? සමහර වෙලාවට සමහර පියවරුන් කොහොමද ඉන්නේ?
நான் என்ன செய்ய, என் பலவீனம் பாவத்துல இருக்கிறேன். මම මොනා කරන්නද මගේ දුර්වලකම මම පාපයේ සිටිනවා. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடு இருக்குது. මට යම් යම් කිසි අඩුපාඩුකම් තිබෙනවා. ஆனா நீ ஜெபிச்சியா? නමුත් ඔබ යාඥා චර්ச்சுக்கு කරාද? போனியா? ඔබ පල්ලියට பிள்ளைகள் ගියාද? எல்லாம் இன்னைக்கு ஜெபம் பண்ணாங்களா? ළමයි අද යාඥා பிள்ளைகள் எல்லாம் කළාද? இன்னைக்கு பைபிள் வாசிச்சாங்களா? ළමයි අද දේව වචනේ කියවවද? அப்படிப்பட்ட தகப்பன்மாரும் இருக்கலாம். එහෙම කොටසකුත් ඉන්නවා. பிரியமானவர்களை நீங்க மறக்காதீங்க, நீங்க வீட்டுக்கு முதல்ல நீங்க உங்களை பார்த்து தான் மற்ற காரியங்களை மற்றவர்கள் கற்றுக்கொள்ள போகிறார்கள். ප්‍රේමවන්තිනේ ඔබ අමතක කරන්න එපා. නිවසේදී මුලින්ම ඔබව දැකලා තමයි අන් අය நம்ம අනිත් දේවල් ඉගෙන மாயமான ஒரு ගන්නේ. கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்தினால் අපි මායාවක් ලෙස කිතුණු ජීවිතයක් ගත කරොත් நாளைக்கு எங்க பிள்ளைகள் வளர்ந்து அதை தான் செய்வாங்க. ඒට අපේ දරුවන් ලොකු වෙලා ඒ දේමයි කරන්නේ. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? நம்ம அப்பா இப்படிதான் செய்வாரு. මගේ තාත්තා මේම තමයි அவர் ஜெபிக்க කරන්නේ. மாட்டாரு, මගේ තාත්තා அவர் பரிசுத்தமா இருக்க மாட்டாரு. ஆனா எங்களை எந்த நேரமும் சொல்லுவாரு. ඒ නමුත් ඔහු අපිට இப்ப කියනවා. இவங்க அதுக்குள்ள தான் பழக்கப்படுவாங்க. ඒ නිසා මෙයාලා තේ හා සමයි உண்மையான பக்தி இருக்காது, ඔවුන්ට අවක உண்மையான භක්තියක් தேவ තිබෙන්නේ பயம் இருக்காது. ඔවුන්ට අවක දේව භක්තියක් அந்த තිබෙන්නේ மாயமாலத்தை பழகிக்கிட்டே போயிருவாங்க. එයාලද මේ මායාව ඉගෙන ගන්නවා. பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. ප්‍රේමවන්තිනේ මේ අවුරුද්දේ තුල අපිට වෙනසක් අවශ්‍යයි. பேராமேன் சொல்றீங்க. කී දෙනෙක් ආමෙන් ஒரு කියනවාද? உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ඉත අවංක කිතුණු நிறைய ජීවිතය. பேர் நம்ம எப்படி கணக்கு போடுவோம்னா மத்த கிறிஸ்தவனை பார்த்து. ගොඩක් දෙනෙක් අපි බොහෝ දුරට ගණන් ගන්නේ අන් අයව දේශ බලලා. அப்படியா இல்லையா? එහෙමද නැද්ද? எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களே ஒழுங்கில்ல, அவங்க குடும்பத்திலே சண்டை. අපිට දන්නා වූ පාලකතුමන්ලා ඉන්නවා. ඔවුන්ම පිළිවෙලක් නැහැ. ඔවුන්ගේ පවුලේම රණ්ඩු எங்களுக்கு தெரிஞ்ச තිබෙනවා. மத்த சபைக்கு போறவங்க இருக்காங்க, அவங்க தண்ணி அடிப்பாங்க, வெத்தலை போடுவாங்க, சினிமா பார்ப்பாங்க. அது ஒரு பிரச்சனையே அவங்களுக்கு අපි இல்ல. දන්නා වූ අනිත් කිතුණුයන්ද ඉන්නවා. ඔවුන්ට ෂෝ බලනවා, ඔවුන් බුලත් කනවා, ඔවුන් දුම්පානය කරනවා. வேதம் சொல்றது நாங்க செய்கிற எல்லா காரியத்துக்கும் ஒரு நாளிலே கர்த்தருக்கு நாங்க கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். බයිබලයේ සඳහන් වෙනවා අපි කරන්නා වූ සියලු දේටම අපි දෙවියන් වහන්සේට දවසට ගණන් எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ඒ දෙනෙක් ආමෙන් இல்ல நாங்க කියනවාද? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கணக்கு ஒப்புவிக்க போறது இல்ல. අපි අසල්වැසියන්ට ගණන් පෙන්වන්නේ அந்த නැහැ. பாஸ்டருக்கு நாங்க கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது ඒ இல்ல. පාලකතුමන්ට අපි ගණන් நாங்கள் පෙන්වන්නේ නැහැ. செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஒரு நாளிலே நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். අපි කරන්නා වූ සෑම දෙයකටම දෙවියන් වහන්සේට දවසක් අපි ගණන් அப்ப நம்ம කියනවා. யாருக்கு பயப்படணும்? ඒ නිසා අපි කාටද බය වෙන්නට ඕනේ? சொல்லுங்களே, யாருக்கு பயப்படணும்? අපි කාටද බය වෙන්න ඕනේ? கர்த்தருக்கு பயப்படணும். අපි දෙවියන් වහන්සේට බය கணவனாகிய වෙන්න நீங்க ඕනේ. கர்த்தருக்கு பயப்படணும். පුරුෂයෙක් ලෙස ඔබ දෙවියන් நீங்க වහන්සේට கர்த்தருக்கு බය உண்மையா වෙන්න ඕනේ. இருக்கணும். ඔබ දෙවියන් වහන්සේට நீங்க අවංක அவருடைய වෙන්න ඕනේ. வார்த்தைக்கு கீழ்ப்படிய ඔබ வேண்டும். දෙවියන් වහන්සේගේ වචනයට කීකරු වෙන්න ඕනේ. அப்பொழுது உங்களுடைய மனைவி பிள்ளைகள் அதை காண்பார்கள். ඒ විට තමයි ඔබගේ භාර්යාද දරුවන් யோபு ඒ ஒரு நல்ல දකින්නේ. தகப்பனாக இருந்து යෝබ යහපත් පියෙක් ලෙස සිටිලා என்ன செய்யறாரு பாருங்க. මොකක්ද කරන්නේ බලන්න. எடுத்துக்கொள்ளுங்க, யோபுவின் புத்தகத்திலே අරගන්න යෝබ් පොතේ முதலாவது அதிகாரத்திலே පළමුවෙනි පරිච්ඡේදයේ 4வது 5வது வசனங்களை வாசிங்க. 4 හා 5 වෙනි පදවල් කියවන්න. யோபுவின் புத்தகத்திலே යෝබ්ගේ පොතේ முதலாவது அதிகாரம் පළමු පරිච්ඡේදයේ 4வது 5வது வசனங்கள் 4 සහ 5 වෙනි පද. வாசிப்போம். பழைய ஏற்பாட்டிலே 634. அவன் குமார அவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, நல்லா பாருங்க, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஆமென் ආමෙන්. அல்லேலூயா. හalleluya. யோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? යෝබ්ට දරුවන් කී දෙනෙක් සිටියාද? சத்தமா சொல்லுங்க, எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? කී දෙනෙක් සිටියද? 5 பேரா 10 பேரா? 5 දෙනෙක්ද 10 දෙනෙක්ද? எத்தனை பேர்? 10 பேர். எத்தனை ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள்? ඔහුට 10 දෙනෙක් හිටියා දරුවන්. 7 பேர். කී பெண் பிள்ளைகள் 3 பேர் இருந்தாங்க. ඔහුට පිරිමි දරුවන් 7 இந்த දෙනෙක් யோபுடைய ගැහැණු பிள்ளைகள் දරුවන් எல்லாருக்கும் 3 ஒவ்வொரு வீடு දෙනෙක් இருந்தது. ඒ කට්ටියට තම තමන්ට තම அவங்க என்ன නිවාස செய்வார்களா? තිබුණා. ඔහු මොකක්ද කරන්නේ? இல்லை, அடிக்கடி ஒரு விருந்து செய்து தன்னுடைய சகோதர சகோதரர் சேர்ந்து என்ன செய்வாங்களா? சந்தோஷமா இருப்பார்கள். ඔහුන් එක දවසකට කෑම බීම හැම දෙනම රැකගෙන ඔවුන් පවුල් ආකාරයෙන් සතුටින් ඉන්නවා. அல்லேலூயா. හalleluya. விருந்து முடிஞ்சோன யோபு என்ன செய்வாரா? ඒ මංගල ඉවර වුණ පස්සේ යෝබ් මොකක්ද කරන්නේ? என்ன செய்வாரா? මොකක්ද என்ன කරන්නේ? வாசிங்க 5வது வசனத்துல? 5 වෙනි පදේ කියවන්න. இல்லையா, யோபு என்ன யோசிப்பாரா?
මොකද යෝබ් ஒருவேளை කල්පනා என் කරන්නේ குமாரர் பாவம் செய்து සමහර විට මගේ කුමාරයන් පව් කරලා தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி ඔවුන්ගේ සිත්වලින් දෙවියන් වහන්සේට දොස් කීවායි அவர்களை எல்லாரையும் கூப்பிட்டு அனுப்பி ඔවුන් හැමෝටම කැඳවලා அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாம். ඔවුන් දෙස பாப்பச்சாரன் පාපෝච්චාරණය කරනවා. ஹalleluya. හalleluya. பாப்பச்சாரன் தானே பாவங்களுக்காக பலிகளை பழைய ஏற்பாட்டில் இருக்கல ஒருத்தர் பாவம் செஞ்சா என்ன செய்வாங்க? காலை மிருகங்களை பலி செலுத்தி பாவ நிவர்த்தி செய்வார்கள். ඔව් පරණ කිවිසම කාලේදී ඔවුන් පව් කරා නම් ඒ දෙස ඔවුන් තවන පූජා කරනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. இந்த அப்பா என்ன செய்றாரு? මේ පියා මොකක්ද කරන්නේ? பிள்ளைகள் ஏதாவது தவறு செஞ்சிருப்பாங்களோ? මගේ දූදරන් මොනාරි වැරදි எந்த කරලා ඇතිද? இடத்துலயாவது ஆண்டவரை துக்கப்படுத்தி இருப்பாங்களோ? ඔය මොහොතේදී ස්වාමීන් වහන්සේට දුකක් දීලා ඇතිද කියලා සිතලා பிள்ளைகளை குறித்து ஒரு கரிசனை உள்ள ஒரு தகப்பன். ඔහු තමන්ගේ ළමයි ගැන ඉතාම අවබෝධයෙන් ඉන්න පියේ. ஆமென். ආමෙන්. ஹalleluya. හalleluya. எத்தனை பேர் பிள்ளைகளை தேடி பார்க்கறீங்க பெற்றோர்? ඊදෙනෙක් දූදරුවන් දෙස හොයලා බලනවාද? දෙමව්පියන් பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைக்கிறது நல்லதுதான். ළමයි ගැන විශ්වාස තිබෙන එක හොඳ ஆனா දෙයක්. பிள்ளைகள் மீது நாங்கள் கரிசனையாக இருக்க வேண்டும். නමුත් අපි විමසිල්ලෙන්ද සිටින්න அவங்களோட வயசு அப்படி. ඔවුන්ගේ அவங்க என்ன වයස செய்றாங்க? ඔවුන් මොකක්ද அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்குது? ඔවුන්ගේ ආත්මික ජීවිතයේ කෙලෙස அவங்க பரிசுத்தமா இருக்கிறாங்களா? ඔවුන් පරිශුද්ධව ඉන්නවද? இதெல்லாம் நம்ம தேடி பார்த்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா இப்ப நாங்க பழி செலுத்த இயலாது. මේ සියලු දේම අපි සොයලා බලලා ඔට අවවාද කරන්න ඕනේ. அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கணும்னா ඔවුන්ට අවවාද කරන්න ඕනේ නම් எப்படி இருக்கணும்? අපි කොහොමද ඉන්න ඕනේ? சொல்லுங்களேன். இந்த காலத்து பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க? මේ කාලේ දූදරුවන් ரொம்ப කොයි intelligent ආකාරයෙන්ද இல்லையா? ඉන්නේ? ඔවුන් ගොඩාක්ම බුද්ධිමත්. நம்ம ஒண்ணு சொல்லமுனுக்கு 10 අපි சொல்லிடுவாங்க. එකක් කියන්න කලින් ඔවුන් 10ක් කියනවා. அப்பா வந்து கேக்குறாரு, දැන් තාත්තා ඇවිත් நீ எங்க විමසනවා. போயிட்டு வார? ඔබ කොහෙද ගිහිල්ලා இப்ப එන්නේ என்ன කියලා. செஞ்சுட்டு வந்த? ඔබ මොකද්ද දැන් කරලා ආවේ කියලා. புள்ள என்ன கேட்பாரு? ළමයා මොකක්ද අහන්නේ? நீங்க மட்டும் யோக்கியமோ? ඔයා විතරක් හොඳ කෙනෙක්ද? சேர்ச்சுக்கு போறீங்க, පල්ලියට යනවා. ஆராதனையில இருக்கிறீங்க, නමස්කාරයේ ඉන්නවා. நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க? ඔබ කොහෙද ගිහිල්ලා ආවේ කියලා. ஆமே. ආමෙන්. சொட்டோன்னு அடிச்சிட்டு வந்தீங்களா? ඔයා බීලා ආවද? வெத்தலை ஒண்ணு போட்டுட்டு வந்தீங்களா? ඔබ විට දාමලා ආවද? என்னத்தை செஞ்சுட்டு வந்தீங்க? ඔබ මොකක්ද කරලා ආවේ? இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர் முன்மாதிரியா இருக்க வேண்டும். අද ඔබ උදාහරණයක් ලෙස සිටින්න ඕනේ ඔබගේ இன்னைக்கு දරුවන්ට. ஆவிக்குரிய பெற்றோர் ஜாக்கிரதை உடையவர்களா අද இருக்கணும். ආත්මික වශයෙන් දෙමාපියන් ඉතා இன்னைக்கு நம்ம පරිස්සමින් ඉන්න கர்த்தருக்கு ඕනේ. கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய இடத்துல நாங்கள் நிக்கிறோம். අද අපි දෙවියන් වහන්සේට ගණන් ඔප්පු කරන්න ඕනේ. பிள்ளைகளை நாங்கள் ස්ථානයේ சரியாக வளர்க்காவிட்டால் අපි ළමයිව හරියාකාරයෙන් හැදුව නැත්නම් கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணுமா இல்லையா? අපි ස්වාමීන් වහන්සේට ගණන් දෙන්න ඕනේද නැද්ද? ஆமே. ආමෙන්. அப்ப பிள்ளைய நடத்த முன்னுக்கு நான் சரியா இருக்கணும். අපි ළමයිව බලන්න ඕනේ මුලින්ම අපි හරියට ඉන්න யோபு ඕනේ. சரியா இல்லாட்டி යෝබ හරියාකාරයෙන් யோபு නැතිනම් பிள்ளைகளுக்காக என்ன செய்யறது? ඔහු මොකක්ද කරන්නේ ඔහුගේ දරුවන් அதனாலதான் யோபுக்காக ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஆமே. ඒ නිසා තමයි යෝබු நல்ல ஒரு දෙවියන් தகப்பன். වහන්සේ சாட்சி දරුවේ හොඳ என்ன පියෙක් சொன்னார் ஆண்டவர் කියලා. 7வது 8வது வசனத்துல அந்த அதிகாரத்துல අපි බලන්න 7 වෙනි පදයේ ස්වාමීන් சாத்தான்ட்ட වහන්සේ பார்த்து මොනවද சொல்றாரு, කියන්නේ? சாத்தானிடம் சொல்லுகிறார், ඔව් යක්ෂයා ලෙස දෙවියන් වහන්සේ මේ විදිහට කියනවා. ஆ, கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல ஒரு பக்தியுள்ள ஒரு தேவ மனுஷன், ඔහු හොඳ යහපත් දේව நல்ல ஒரு භක්තිය තියෙන பக்தியுள்ள මනුෂ්‍යයෙක්. தகப்பன். ඔහු දේව භක්තිය තියෙන அவன் පියෙක්. ஜெபிக்கிறவனா இருக்கிறபடினால தான் ඔහු යාඥා කරන පුද්ගලයෙක් නිසා තමයි பிள்ளைகளை குறித்து அவன் அக்கறை உள்ளவனா ඔහු இருக்கிறான். තමන්ගේ ළමයි ගැන அவன் වගකීමෙන් பரிசுத்தமா ඉන්නේ. இருக்கிறபடினால தான் ඔහු ශුද්ධව සිටින பிள்ளைகளுடைய නිසා තමයි பரிசுத்தத்தை தேடி ඔහු பார்க்கிறான். දූ දරුවන්ගේ ශුද්ධත්වය සොයලා බලන්නේ. ஆமே. ආමේන්. யோபு ஜெபிக்கிறவனா இல்லையா? යෝබ් යාඥා කරන කෙනෙක්ද නැද්ද? இல்லையா? எல்லாம் இழந்த நேரத்திலே ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபித்த ஒரு හැමදේම மனுஷன். නැති වුණ දවසේදී ඔහු ස්වාමීන් වහන්සේට යාඥා அப்ப කරපු அப்படிப்பட்ட මනුෂ්‍යයෙක්. மனுஷனை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. ඒ නිසා ඒ වගේ පුද්ගලයෙක් ගැන ස්වාමීන් தேவனுக்கு වහන්සේ பயப்படுற இவனை போல ஒருவன் இந்த பூமியில இல்ல அப்படின்னு. දෙවියන් වහන්සේට බය වෙන මේ වගේ මිනිහෙක් මේ පොළොව තලයේ නැහැ කියලා කියනවා. ஹalleluya. හalleluya. தன் வீட்டார் அனைவரோடு තම නිවසේ සිටින සියලු சேர்ந்து දෙනා சொல்லுங்க, தன் வீட்டார் அனைவரோடு තමන්ගේ නිවසේ සිටින සෑම දෙනාත් එක්කම தேவனுக்கு දෙවියන් பயந்து වහන්සේට இருக்கணும். අපි බය වෙලා ඉන්න வீட்டார் ඕනේ. அனைவருனா ගෙදර සිටින සියල්ලම් කිව්වොත් எங்கள்கிட்ட இல்லாதது பிள்ளைகள்ட்ட எதிர்பார்க்கவே முடியாது. අපි ළඟ නැති කිසිම දෙයක් අපි අපේ ළමයිගෙන් බලාපොරොත්තු වෙන්නට බෑ. அப்படியா இல்லையா? එහෙමද நாங்க නැද්ද? பயப்படாம நீ பயப்படுனா அது பயப்படாது. අපි බය වෙන්නේ නැතුව ඔයා බය වෙන්න நம்ம ඔයා බය ஜெபிக்காம நீ වෙන්න ஜெபி ඔයා බය ஜெபினா වෙන්න. அவங்க ஜெபிக்க අපි மாட்டாங்க. යාඥා කරන්නේ නැතුව ඔයා நம்ம යාඥා ஆலயத்துக்கு කරන්න போகாம நீ කියලා போனா அது போகாது. අපි පල්ලියට යන්නේ නැතුව එයාට යන්න කිව්වම நீங்க එයා பாருங்க, යන්නේ. ஆண்டவர் சொல்றாரு பிள்ளைகளை அடக்காததும் ஒரு பாவம் என்று. ස්වාමීන් වහන්සේ කියනවා ළමයි ඔබ වගකීම බලා ගන්න නැති එකත් එක පාප ஒன்று කර්මයක් சாமுவேல் කියලා. புத்தகத்திலே පළමුවෙනි සාමුවේල්
සාමුවෙල් පොතේ 3வது அதிகாரத்திலே 3වෙනි පරිච්ඡේදයේ 12 13 வசனங்கள். 12 හා 13 වෙනි 1 පද சாமுவேல் පළවෙනි සාමුවෙල් 3வது அதிகாரம் 3වෙනි පරිච්ඡේදයේ 12வது 13 வசனங்கள். 12 හා 13 වෙනි වචන 343 பக்கம் பழைய ஏற்பாட்டுல வாசிங்க. நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக நல்லா பாருங்க, ஆண்டவர் யாருக்கு விரோதமா சொல்றாரு? හොඳින් බලන්න ස්වාමීන් වහන්සේ කාට විරුද්ධවද මෙතන කතා ஏலிக்கு කරන්නේ? விரோதமான்னு சொல்றாரா, ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமான்னு சொல்றாரா? ඒලිට විරුද්ධවෙන් කියලා කියනවද? ඒලිගේ පවුලට විරුද්ධවෙන් කියලා කියනවද? குடும்பத்தை தேவன் மெயின் பண்றாரு. ස්වාමීන් වහන්සේ මෙතන ප්‍රධාන நான் වශයෙන් ලෙස පවුල ஏலியின் නම් குடும்பத்துக்கு කරනවා. விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்து அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்த நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று. ஹalleluya හලෙලූයා ஹalleluya. හලෙලූයා. யார சொல்றாரு ஆண்டவர்? මෙතන කාගෙනද සඳහන් කරන්නේ இங்க ස්වාමීන් වහන්සේ? ஏலியின் பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள். මේ ස්ථානයේදී ඒලියන්ගෙන් පුත්‍රය පව් කරනවා. இத்தனைக்கு ஏலி யாரு? දැන් ඒලි කියන්නේ කවුද? யாரு? කවුද? ஆசாரியன். ඔහු දේව சபையிலே වචනේ போதகர். බෙදා කෙනෙක්. ஹalleluya. ஹalleluya. ஆனா அவருடைய பிள்ளைகள் தேவாலயத்துக்குள்ளே பாவம் செய்கிறார்கள். නමුත් ඔහු දරුවන් සභාව තුළදම පාප කර්මවල නිරත වෙනවා. ஆமென். ආමෙන්. இப்ப கர்த்தர் பிள்ளைகளை மட்டும் பேசுறாரா? ඒ නමුත් ස්වාමීන් වහන්සේ දරුවන්ට විතරක්ද බනින්නේ? யார குறித்து சொல்றாரு? කා ගැනද ස්වාමීන් වහන්සේ සඳහන් කරන්නේ? குடும்பம். ඒ පවුල ගැන. ஆமென். ஆமென். அப்ப யோசிங்க, குடும்பத்துல இருக்கிற கணவன் ரொம்ப முக்கியம், ඒ නිසා කල්පනා කරන්න පවුලේ සිටින පුරුෂයා බොහෝ වැදගත්. மனைவி ரொம்ப முக்கியம், භාර්යාවත් වැදගත්. பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். ඒ දූ දරුවන්ද ඉතා වැදගත්. நீங்க தவறு செஞ்சா, ඔබ වැරදි කරොත්, நீங்க பாவம் செஞ்சா ඔබ පාප කරොත් உங்களுக்கு மட்டும் இல்ல, ඔබට විතරක් ஆண்டவர் නෙවෙයි. யாருக்கு நியாய தீர்ப்பு செய்வேன்னு சொல்றாரு? ස්වාමීන් වහන්සේ කාටද විනිශ්චය කරනවා කියලා කියන්නේ? யாருக்கு விரோதமாக? කාට විරුද්ධව විනිශ්චය உங்கள் කරන්නේ? குடும்பத்துக்கு விரோதமாக. ඔබගේ පවුලට විරුද්ධව විනිශ්චය කරනවා කියලා කියනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. பெற்றோராகி நம்ம செய்யற தவறு நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதகத்தை கொண்டு வரும். දෙමව්පියන් ලෙස අපි කරන වැරදි සමහර විට අපේ பிள்ளைகள் பாவம் ළමයිට செய்யறாங்க, බලපෑම් அவங்கள වෙන්න பார்த்துட்டு පුළුවන්. சும்மா இருக்கிறோமா, அது முழு குடும்பத்துக்கும் பாதகத்தை கொண்டு வரும். ළමයි වැරදි කරොත් අපි පාඩිය බලාගෙන இங்க ඉතින් நாங்க ඒ පාපේ මුළු வாசித்தோம். පවුලටම ඇති වෙනවා. 13ஆம் வசனத்திலே 13 වෙනි அவன் පදයේ குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை ඔහුගේ පුත්‍රයන් තමුන් පිට ශාපයක් පමුණුවන அவன் அறிந்திருந்து ඔහු දැනගෙන அவர்களை அடக்காமல் போன பாவம். ඔහු නොවැළකුව පාපය. ஆமே. சிலர் என்ன செய்வாங்க? සමහර කටි මොකද්ද කරන්නේ? தங்க புள்ளனா என்ன செய்வாங்க? අපේ දරුවන් නම් මොකක්ද කරන්නේ? அப்படியே சுத்தம் பண்ணிடுவாங்க. ඔවුන් පිරිසිදු කරනවා. உங்க புள்ள நல்லோம், අපේ දරුවා எங்க හොඳයි. புள்ள ஒண்ணு செய்ய අපේ மாட்டாங்க. දරුවා කිසිම දිනක කිසිම பிள்ளைகளை දෙයක් நம்பிக்கை කරන්නේ නැහැ. வைப்போம், අපි ළමයි මත ஆனா විශ්වාසය பிள்ளைகளை நாங்கள் තබමු. கருத்தாய் விசாரித்து பார்க்க ඒ வேண்டும். නමුත් අපි பிள்ளைகள் மீது විමසිල්ලෙන් நாங்கள் ඉන්න கவனமா ඕනේ. இருக்கணும். අපි ඔවුන් තුළ நீங்க විමසිල්ලෙන් ஏலியன் ඉන්න பிள்ளைகள் ඕනේ. பாவம் செய்த பொழுது ඒලිගේ அவங்களுடைய දරුවන් அந்த பிள்ளைகள் වැරදි කර විට சாபத்தை வருவித்துக் கொண்டிருக்கிறார்களா? ඔවුන් සාපයක් මැමෙන ஆனால் කරගෙන அந்த ඉන්නවා. தகப்பன் என்ன செய்யலையா? ඒත් ඒ පියා මොකක්ද කරේ නැත්තේ? அடக்கல்ல, ඒක වැළකුවේ නැහැ. சரி செய்யல, ඒක හරි ගැස්සුවේ නැහැ. கண்டிக்கல. ඔහු තරවටු කරේ නැහැ. அதனால என்ன வந்துச்சா? ඒ නිසා මොකක්ද උනේ? அது ஆண்டவர் எப்படி சொல்றாரு? ස්වාමීන් වහන්සේ ඒක කොයි විදිහටද කියන්නේ? நீ செய்கிற பாவம், ඔබ කරන පාප ஆண்டவர் உனக்கு கொடுத்த பிள்ளை நீ சரியா வளர்க்கறனா அது நாங்க செய்கிற பாவம். දෙවියන් වහන්සේ අපිට දුන්න දරුවව අපි හරියට හැදුවේ නැත්නම් ඒක අපි කරන கண்டிக்கலனா அது පාපය. பாவம். ඔහුන තරවටු කරේ பிள்ளையான නැත්නම් வழியில போறது சரி செய்யலனா அது பாவம். ඔහුන් වැරදි මාර්ගයේ යන විට අපි ඒක හරි ගැස්සුවේ ஆண்டவர் නැත්නම් சொல்றாரு, ඒක පාපය. கண்டிக்காத பாவத்தின் நிமித்தம் ඔහු තරවටු කරන්නේ නැති පාපය முழு නිසා குடும்பத்துக்கும் මුළු පවුලටම நான் நீங்காத நியாய தீர்ப்பு මම செய்வேன். සෑම විනිශ්චය කරන්න මේ කිව්වා. ஆமே. ආමේන්. லேசு இல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. කිතුනේ ජීවිතය ගැන ඉත ලේසි දෙයක් நாம் නෙවෙයි. கர்த்தருக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். අපි ගණන් කියන්න ඕනේ நம்ம ස්වාමීන් நினைக்கிறோம் நாங்க වහන්සේට. அது எப்படியே வாழ்ந்துட்டு போயிருவோம். අපි හිතන්න පුළුවන් අපි එහෙම ජීවත් වෙලා යමු කියලා. மத்தவங்க செய்யாததா நான் செய்றேன். අනිත් කටිය இன்னைக்கு කරපු நிறைய නැති එක பேர் මම தன்னை කරේ தப்பு வைத்துக் කියලා. கொள்றது அந்த விஷயத்துல අද தான். ගොඩාක් දෙනෙක් තමම බේරගන්න ඒ දේ කියලා තමයි. நாங்க எத்தனை பேரை பார்த்திருக்கோம், අපි කී දෙනෙක්ව எப்படி බලලා எப்படி ඇතිද? எல்லாம் வாழ்றாங்க. එයාලා කොයි කොයි நான் ආකාරයෙන්ද செய்யறது ජීවත් சின்ன වෙනවා. காரியம்தான். මම කරන්නේ පොඩි දෙයයි. கர்த்தருக்கு முன்பதாக சின்னது பெருசுன்னு ஒரு பாவமே இல்ல. ස්වාමීන් වහන්සේගේ ඉදිරියේ කුඩා ලොකු කියලා පාපයක් නැහැ. ஆமே. ආමේන්. கொலை செஞ்சாலும் பாவம் தான், ඔහු මරණ කරොත් පව්, பொய் சொன்னாலும் பாவம் தான். බොරු කිව්වොත් පව්.
ரெண்டும் ஒரு சமானமான தண்டனை தான். ස්වාමීන් වහන්සේගේ බැල්මේ දෙකම ඉතා සමාන පාපයක්. ஹalleluya. හalleluya. அப்ப தன் வீட்டார் அனைவரோடும் கொர்நேலியோ කොර්නෙලියෝ තමන්ගේ පවුලේ සියල්ලන් සමග தேவனுக்கு பயந்திருந்தான். දෙවියන් වහන්සේට බය වෙලා සිටියා. ஹalleluya. ஹalleluya. நான் சுருக்கமா 3 வசனத்தை சொல்றேன். ඉතා කෙටියෙන් වචන கணவனுக்காக மனைவிக்கு பிள்ளைகளுக்கு சுவாமி புருஷா பாரியா தருவா. ස්වාමි පුරුෂයා භාර්යාව ரைட். දරුවා. சங்கீதம் 128 ஒன்றிலே ගීතාවලිය 128 එකේ யாருக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்படி பெறட்ட வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லுங்களேன் சங்கீதம் 128 ஒன்று என்ன? ගීතාවලිය 128 එක என்னது? මොකක්ද? சத்தமா சேர்ந்து சொல்லுவோம். நம்மட சகோதரர்களை எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். අපේ සහෝදරයෝ එකතු වෙලා කියමු ඉතා අයියෙන්. சகோதரர்கள் எல்லாம் සහෝදරයන් கர்த்தருக்கு பயந்து ස්වාමීන් වහන්සේට බය அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ උන්වහන්සේගේ මාර්ගවලින් அவன் ඇසිරෙනවා பாக்கியவான். ඔවුන් භාග්‍යවන්තයෝ. ஆமென். அவருடைய கைகளின் பிரயாசத்தை ඔවුන්ගේ දෑතේ ක්‍රියාව அவர்கள் சாப்பிடுவார்கள். ඔවුන් කයි. அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ඔවුන්ට වාසනාවන්තයි ශුද්ධ දේ සිදුවන්නේය. எதுக்கு ஆண்கள் எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க பாப்போம். පිරිමි සහෝදර ஆண்களுக்கு எல்லாம் ஆசை இருக்குதா இந்த සෑමකම් வருஷத்துல என்னுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும், ඔබ සැමටම ආශාවක් තිබෙනවද මේ தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், අවුරුද්දේ මගේ රැකියාව ආශිර්වාද වෙන්න வருமானம் ඕන කියලා? ஆசீர்வதிக்கப்படணும். මගේ ආදායම ආශිර්වාද වෙන්න ඕන கர்த்தர் என்ன කියලා. சொல்லியிருக்கிறாரு? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කියලා තියෙන්නේ? முதல்ல நீ என்ன செய்யணும்? මුලින්ම ඔබ මොකක්ද කරන්න ඕනේ? கர்த்தருக்கு பயப்படு. ස්වාමීන් වහන්සේට බය වෙන්න. கர்த்தருக்கு பயந்து ස්වාමීන් වහන්සේට බය அவருடைய වෙලා வழியில போ. ස්වාමීන් වහන්සේ මාර්ගයේ ගමන් කරන්න. செய்யற தொழிலை நான் ඔබ ஆசீர்வதிப்பேன். කරන්නා වූ රැකියාව මම செய்யற ආශිර්වාද කරන්නේ. வியாபாரத்தை நான் ඔබ ஆசீர்வதிப்பேன். කරන්නා වූ ව්‍යාපාරය මම உன்னை ආශිර්වාද நான் பெருக කරනවා. பண்ணுவேன். මම ඔබ වර්ධනය කරනවා. ஆமென். ආමේන්. கர்த்தருக்கு உண்மையா இருங்க. ස්වාමීන් වහන්සේට අවංක වෙන්න. நீங்க செய்யற தொழில்ல உண்மையா ඔබ இருங்க. කරන රැකියාවේ நீங்க අවංක செய்யற වෙන්න. வியாபாரத்துல உண்மையா ඔබ இருங்க. කරන ව්‍යාපාරයේ ஒரு අවංක වෙන්න. சதத்துக்கு உண்மையா இருங்க. එක සත්‍යයකට உங்களுக்கு පවා ඔබ எஜமான் අවංක இருந்தா அந்த වෙන්න. எஜமானுக்கு உண்மையா இருங்க. ඔබට නායකත්වයේ හිටියන ඔහුටද අවංක ஆண்டவர் වෙන්න. உங்களுக்கு கொடுக்கிற வருமானத்துல சரியா 10 ஒன்றை கொடுக்க உண்மையா இருங்க. ස්වාමීන් වහන්සේ ඔබට දෙන්නා වූ ආදායමේ හරියට 10න් එක කොටසක් ස්වාමීන් වහන්සේට ஆண்டவர் දෙන්න. சொன்ன வண்ணமாக தேவன் உங்களை ස්වාමීන් ஆசீர்வதிப்பார். වහන්සේ කියූ ආකාරයෙන් ඔබ ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරයි. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස தேவனுக்கு කරනවාද? பயந்து உண்மையா இருந்து பாருங்க. දෙවියන් වහන්සේට බය වෙලා අවංකව ඉඳලා බලන්න. ஆசீர்வாதமா இருப்பீங்க. ආශිර්වාදවත් වෙන්න. மனைவிமார் எடுத்துக்கொள்ளுங்க சகோதரிமார்கள். நீதிமொழிகள் 31:30. හිතෝපදේශයේ 31 30 අරගන්න සහෝදරියෝ. நீதிமொழிகள் 31:30 හිතෝපදේශයේ 31 30 வாசிப்போம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒருக்க வாசிப்போமா? எடுத்துட்டீங்களா? நம்முடைய சகோதரிமார்கள், அம்மாமார்கள். நீதிமொழிகள் 31:30 பழைய ஏற்பாட்டில் 791வது பக்கம். 791. ரைட், வாசிப்போம் சேர்ந்து. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். ஹல்லேலூயா. யாரு புகழப்படுவாளா? කවුද මෙතනද யாரு புகழப்படுவாளா? ස්වාමීන් වහන්සේ සඳහන් කරන කොයි කාන්තාවද ඉත වටිනා ලෙස සලකන්නේ? யாரு? කවුද? உங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. තමන්ගේ පපුවේ අත තබලා කියන්නේ. நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டா ඔබ දෙවියන් වහන්සේට බය වුණොත් ஆண்டவர் சொல்றாரு நீ புகழப்படுவாய். ස්වාමීන් වහන්සේ කියන ඔබ கௌரவයට ගෞරවයට පත් වෙනවා කියලා. ஹalleluya. හalleluya. பிரசன்சாවට பத் வேணும். ஹalleluya. ප්‍රශංසාවට පත් වෙනවා කියලා. ஆமென். ආමේන්. ஆண்டவர் சொல்றாரு அழகும் வீண், ස්වාමීන් சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது. ஆனா யார் எந்த பெண் எந்த மனைவி கர்த்தருக்கு பயப்படுகிறாளோ, එනමුත් කොයි කාන්තාවන්ද කොයි භාර්යාවද ස්වාමීන් වහන්සේට බය වෙන්නේ? பக்கத்துல அம்மாமார் சகோதரிமார் தான் கேளுங்க, சிஸ்டர் நீங்க கர்த்தருக்கு ළඟ பயப்படுறீங்களா? ඉන්න සහෝදරියකින් හා මවගෙන් අහන්න ඔබ දෙවියන් වහන්සේට බයයිද කියලා. ஆமென். ආමේන්. இப்படியாவது கர்த்தருக்கு பயந்துருங்க. කොහොම හරි ඔබ දෙවියන් වහන්සේට බය වෙලා கணவனுக்கு ඉන්න. பயப்படாட்டியும் பரவாயில்ல. ඔබගේ පුරුෂයාට බය වුණ නැතත් කමන්නේ. ஆமென். ஆமென். வேதம் கணவனுக்கு பயப்படுங்கன்னு சொல்லல, බයිබලේ සඳහන් වෙලා නැහැ පුරුෂයාට බය වෙන්න කියලා. கணவனுக்கு கீழ்ப்படிங்கன்னு தான் சொல்லி இருக்கிறாரு. ඔහුට කීකරු වෙන්න කියලා ஆனா තමයි කියලා கர்த்தருக்கு தான் තිබෙන්නේ. பயப்பட சொல்லி இருக்கிறாரு. නමුත් ස්වාමීන් වහන්සේට තමයි බය ஹalleluya. වෙන්න කියලා நீங்க තියෙන්නේ. பெண்களாக கர்த்தருக்கு பயப்பட்டீங்கன்னா, ඔබ කාන්තාවන් හැටියට දෙවියන් அம்மாமாராக වහන්සේට சகோதரிகளாய் බය கர்த்தருக்கு பயப்பட்டீங்கன்னா, මවක් ලෙස සහෝදරයෙක් ලෙස ஆண்டவர் சொல்றாரு දෙවියන් நீங்க වහන්සේට தான் බය වෙන්න. புகழப்படுவீங்க. ස්වාමීන් වහන්සේ நீங்க ඔබ தான் තමයි ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ප්‍රශංසාවටපත් වෙන්න කියලා. ஹalleluya. හalleluya. ஏன்னா பிள்ளைகள் அம்மாவோட நல்ல வாழ்க்கையை பார்ப்பாங்க. මොකද දූ දරුවන් තමන්ගේ මවගේ எங்க හොඳ அம்மா ජීවිතය கர்த்தருக்கு බලනවා. பயப்படுறவங்க. මගේ මව දෙවියන් වහන්සේට බය වෙන කෙනෙක්. ஆமென். எங்க பிள்ளைகள் சொல்லக்கூடியதா இருக்கிறோமா? ඒ වගේ අපේ දරුවන් කියන உங்களே ආකාරයෙන් கேட்டு අපි பாருங்க. අසිරෙනවද? எங்க பிள்ளை எங்களை பார்த்து சொல்லக்கூடியதா நாங்க இருக்கிறோமா? ඔබ ඔබලවම විමසලා බලන්න මගේ දරුවා ඒ කාර්යයෙන් சின்னவங்களா කියන්න இருந்தா இப்ப පුළුවන්ද? விளங்காது. පොඩි කට්ටිය නම් දැන් கொஞ்சம் තේරෙන්නේ வாலிப வயசுக்கு வரும் பொழுது නැහැ. තරුණයටපත් වෙද්දී நம்மள்ட்ட கேள்வி கேட்பாங்க. ඔවුන් අපෙන් ප්‍රශ්න අහයි. நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? ඔබ දෙවියන් වහන්සේට බය වෙනවද? ஹalleluya. හalleluya. கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ புகழப்படுவாள். ස්වාමීන් වහන්සේට බය වෙන කාන්තාවන් ප්‍රශංසාවටපත් වෙනවා. பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தேவை? දූ දරුවන් හැටියට ඉන්න ඔබ හැම
දෙනාටම நீங்க මොකක්ද අවශ්‍ය? படிக்கிறதுக்கா இருக்கலாம், ඔබ ඉගෙන ගන්න විට நீங்க පුළුවන්. நல்ல தொழில் செய்யறதுக்கா இருக்கலாம். ඔබට හොඳ රැකියාව කරන්නත් පුළුවන්. என்ன வேணும்? මොකක්ද ඕනේ? வாசிங்க நீதிமொழிகள் 9:10. ඒත් කියවන්නේ හිතෝපදේශයේ 9 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදය. நீதிமொழிகள் 9:10. හිතෝපදේශයේ 9:10. வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே கர்த்தருக்கு பயப்படுதலே எல்லாரும் சேர்ந்து, பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து, எல்லா வாலிபர் சிறுவர் எல்லாம் சேர்ந்து, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆமென். ආමේන්. அப்ப நம்ம அறிவெல்லாம் என்ன? එහෙනම් අපේ නුවණ මොකක්ද? அது ஒண்ணும் இல்ல. මොකුත්ම නැහැ. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. விழுந்து விழுந்து படிக்கிறோம், අපි වැටි වැටි ඉගෙන பரண்டு பரண்டு ගන්නවා. படிக்கிறோம், අපි පෙරලි පෙරලි உருண்டு ඉගෙන உருண்டு ගන්නවා. படிக்கிறோம். අපි වැටි වැටි ඉගෙන அங்க போய் ගන්නවා. உட்கார்ந்த உடனே එහෙ ගිහලා වාඩි වුණොත් என்னோ நடந்துருச்சு, මොනවද සිද්ධ மண்டையில වුණා? ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. කිසිම දෙයක් මතකෙට එන්නේ නැහැ. போச்சா? ඉවරයිද? பரிசுத்தரின் அறிவே அவர் அறிவை கொடுக்கணும். ශුද්ධ තැනන් වහන්සේගේ அவர் ඥානය තමයි ஞானத்தை නුවණ. கொடுக்கணும். ඔහු අපිට නුවණ දෙන්න ඕනේ. அப்ப ஞானத்தை யாரு கொடுக்கறாரா? ඒ නිසා නුවණ කාටද ස්වාමීන් වහන්සේ දෙන්නේ? சத்தமா சொல்லுங்க பிள்ளைகள் எல்லாரும். கர்த்தர் யாருக்கு ஞானத்தை கொடுக்கறாரா? நாம අයියෙන් කියන්නේ கர்த்தருக்கு பயப்படுதலே ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි බය වීම ஞானத்தின் ஆரம்பம். ශුද්ධ නුවණේ පටන් எல்லா ගැනීම. ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு அஸ்திபாரமாக தேவ பயம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கணும். සෑම දෙයකටම මුල්මයක් ලෙස ආශිර්වාදයක් සහ දෙවියන් වහන්සේගේ බය තියෙන්න ඕනේ. இன்னைக்கு வரைக்கும் உங்க குடும்பம் எப்படி போச்சோ தெரியாது, අද වෙනකන් ඔබේ පවුලේ කොයි ආකාරයෙන් තිබුණත් ஆனா இன்னைக்கு ஒரு மாற்றம் தேவை. ඒත් අද වෙනසක් ඕනේ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? කී දෙනෙක් ආමෙන් කියනවද? கணவனாகி உங்களுக்குள்ள மாற்றம் வேணும், පුරුෂයෙක් ලෙස ඔබ තුළ மனைவியாகி වෙනස් உங்களுக்குள் වීමක් மாற்ற ඕනේ. வேண்டும், භාර්යාවන් ලෙස ඔබ තුළ பிள்ளைகளாக වෙනසක් உங்களுக்குள் වෙනවා. மாற்ற வேண்டும். දූ දරුවන් හැටියට ඔබ තුළද වෙනසක් ඕනේ. சில நேரம் நம்ம நினைப்போம் அவர் மாறல அதனால நான் மாற மாட்டேன். සමහරක් විට අපි කියනවා ඔහු වෙනස් වුන්නේ ඒ නිසා මහත් වෙනස් වෙන්නේ இல்லையா? නැහැ කියලා. கணவன் சொல்வாரு மனைவி மாறல அதனால நான் மாற மாட்டேன். පුරුෂයා කියන භාර්යාව වෙනස් වුන්නේ ඒ නිසා මහත් වෙනස් වෙන්නේ முதல்ல නැහැ நீங்க කියලා. மாறுங்க, මුලින්ම ඔබ වෙනස් වෙන්න. உங்களை பார்த்து மாற்றங்கள் வரும். ඔබ දැකලා වෙනස් වීම සිද්ධ වෙයි. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. கொர்நேலி எப்படிப்பட்டவனா இருந்தான்? කොර්නෙලින් කොයි වගේ කෙනෙක්ද? முடிக்க முன்னுக்கு கொர்நேலி எப்படிப்பட்டவனா இருந்தான்? කොර්නෙලින් කොයි වගේ කෙනෙක් ලෙසද தன் හිටියේ? வீட்டார் அனைவரோடு තමගේ නිවසේ සියල්ලන් සමග கர்த்தருக்கு பயப்படுகிறார். ස්වාමින් වහන්සේට බය වෙන කෙනෙක්. அதனால அவனுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டுச்சா? ඒ නිසා ඔහුගේ ආඥාවන් ஆண்டவர் அவனுக்காக இறங்கி வந்தாரா? ස්වාමින් වහන්සේ ඔහු கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். අපි අන්තිම அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல ක්‍රියා පොතේ 10 மூன்றாவது நான்காவது வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம் வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி ரைட். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவு கொர்நேலியுவே என்று அழைக்கவு பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக. ஹalleluya. හalleluya. யாருடைய ஜெபம் ஆண்டவருடைய சந்நிதிக்கு போயிருக்குது? කාගේ ආඥාවද ස්වාමින් වහන්සේගේ අභිමුඛයට ගියේ? யாருக்காக ஆண்டவர் பகலிலே 9ஆம் மணி நேரம் இறங்கி வந்திருக்கிறாரு? කා නිසාද ස්වාමින් වහන්සේ බැස ආවේ? சொல்லுங்க, யாருக்காக? කා වෙනුවෙන්ද? கொர்நேலியுக்காக, කොර්නෙලිය அவனுடைய උදෙසා, குடும்பத்துக்காக. ඔහුගේ පවුල இப்படி උදෙසා. தேவ பக்தியா ஒரு குடும்பம் இருக்கும் பொழுது, මේම දේව இப்படி භක්තියෙන් தேவனுக்கு එක பயந்து පවුලක් நடக்கும் සිටින பொழுது විට ඔහු දෙවියන් වහන්සේට ஆண்டவர் බය அவர்களிலே වෙලා ඉද්දී பிரியப்படுகிறார். ස්වාමින් වහන්සේ ඔවුන්ට ஆண்டவர் அந்த ප්‍රේම ஜெபங்களை කරනවා. கேட்கிறார். ස්වාමින් වහන්සේ ඔවුන්ගේ தேவன் ආඥාව அவர்களுக்கு රැස් வெளிப்பாடுகளை கொடுக்கும்படியாக, ස්වාමීන් தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ස්වාමින් වහන්සේ ඔවුන්ට යම් කිසි දෙයක් ஆண்டவரே එළිදරව් இறங்கி කරන්න வராரு. ආශිර්වාද කරන්න ස්වාමින් ஆமென். වහන්සේම බැසේනවා. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ස්වාමින් වහන්සේ உன் මොකක්ද ஜெபங்கள் කිව්වේ? கேட்கப்பட்டது. ඔබගේ ආඥා අසන්නට எத்தனை பேருக்கு ලැබුණා. இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கணும்? ඔබට කී දෙනෙක්ට ඕනේද ස්වාමීන් වහන්සේ ஆசீர்வதிக்கணுமா? අවුරුද්දේ මගේ உங்க ආඥා குடும்பத்தை අසන්න ஆசீர்வதிக்கணுமா? ඔබට ආශිර්වාද දෙන්න கணவன் மனைவி ඕනේද? பிள்ளைகளாக நீங்க මුළු ஆசீர்வதிக்கப்படணுமா? පවුල ආකාරයෙන් ඔබ ආශිර්වාද ஆண்டவர் இந்த දෙන්න வருஷத்துல ඕනේ. ஆரம்ப நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற ස්වාමීන් காரியம், වහන්සේ මේ අවුරුද්දේ පළමුවෙනි ඉරිදා உங்கள் ඔබට வீட்டார் කියනවා. அனைவரோடு ඔබගේ නිවසේ සියල්ලන් குடும்பமாக සමග පවුල් ආකාරයෙන් தேவனுக்கு பயப்படுங்க. දෙවියන් වහන්සේට බය වෙන්න. தேவனுக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் தேவன் ஆசீர்வதிப்பேன் දෙවියන් வாக்கு වහන්සේට බය பண்ணியிருக்கார். වෙන ලොකු කට්ටියද කුඩා දරුවන් ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරනවා කියලා. ஆமென். ආමේන්. நாங்கள் எல்லாரும் ஆண்டு